வெல்கம் டு KAG வாட்டர்ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி. மர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தும். உலகம் முழுக்க நிறைய சுவாரஸ்யமான ரொம்ப மர்மமான இடங்கள் இருக்கு. யுஎஸ்ஏல நியூ மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு இடத்துல மனுஷனும் விலங்கும் கலந்த உயிரினங்கள் இல்ல மனுஷனும் ஏலியனும் கலந்த உயிரினங்கள் இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்புறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவங்க அதை ரொம்ப ஆணித்தனமா நம்புறாங்க. அதனால யாருமே அங்க போறதில்லை. இந்தியாலையும் கேரளாவில் இருக்கிற ஒரு மர்மமான இடம் இருக்கு. அதுக்கு பேர் சுமதி வளைவு. கேரளாவில் இருக்கிற சுமதி வளைவுக்கு யாராவது போனா உடம்ப சிலிர்க்க வைக்கிற ஒரு திகில் உணர்வு உடம்பு முழுக்க பரவுது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இன்டர்நெட்டில் கேரளாவின் அமானுஷ்ய இடம் என்று டைப் செய்தால் வருகிற முதல் செய்தி சுமதி வளைவு. கேரளாவில் இருக்கிற அத்தனை மீடியாக்களையும் பயமுறுத்துகிற செய்தியாக இருக்கிறது சுமதி வளைவு. 65 வருடங்களாக ஒட்டுமொத்த கேரளாவையும் அச்சப்படுத்துகிற சுமதி வளைவில் அப்படி என்ன திகில் இருக்கிறது? அந்த இடத்துல கரெக்டாக 10 மணிக்கு மேலே வந்தால் வண்டி எல்லாம் ரிப்பேர் ஆகுது, லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. திருவனந்தபுரம் பாலோடு கிராமத்தின் மலை மேலே இருக்கின்ற கொண்டை ஊசி வளைவின் பெயர்தான் சுமதி வளைவு. இந்த வளைவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் பேய் இருப்பதாகவும் அழுது கொண்டே அபாய குரல் எழுப்பும் அந்த பேய் அந்த வழியாக வாகனங்களில் வருபவர்களை திடீரென பயமுறுத்துவதாகவும் ஒரு சிலரை கொன்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தனியாக அங்கு செல்லும் வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்றதும் திடீரென நின்று விடுமா? வாகன வெளிச்சம் தவிர வேறு வெளிச்சம் இல்லாத அந்த பகுதியில் மரங்கள் சூழ கும்மிருட்டாக இருக்குமா? அந்த நேரத்தில் தூரத்தில் பெண்ணின் அழுகுரல் கேட்குமாம். வாகனத்திலிருந்து இறங்கினால் அவ்வளவுதானாம். வெள்ளை நிற புடவையில் இருக்கும் பெண்ணை பலரும் பார்த்ததாகவும் இருசக்கர வாகனத்தில் வரும்போது அவர்கள் முன் வந்து பயமுறுத்துவதும் அவர்கள் வண்டியின் பின் அமர்ந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று சொல்லுமாம். இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் பல வருடங்களாக இங்கு நடந்து வருவதாகவும் பலர் கூறினர். പ്രശ്നം വണ്ടി വരുമ്പോൾ തനിയെ ഓഫാകുന്നു, അങ്ങനെ ടയർ പഞ്ചറാകും, പിന്നെ മെഡൽ പോലെ കാണുന്നു എന്ന് പറയും. ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ഇവിടെ ഉണ്ട്. അത് ഭയാനകമായിട്ടുള്ള, അതായത് വെച്ചാൽ രാത്രി സമയങ്ങളിൽ. പകല് പ്രശ്നമില്ല, വണ്ടികളെല്ലാം போனோண்டு பிரச்சனை. இதனால் தனி வாகனமாக அந்த பகுதியை கடப்பவர்கள் குறைவு. ரொம்ப தூரத்திலேயே வாகனத்தை நிறுத்திவிடுகிறார்களாம். துணைக்கு வாகனங்கள் வந்த பின்பே ஒன்று சேர்ந்து செல்வார்களாம். 4-5 பேராக வாகனத்தில் செல்பவர்களுக்கே இவ்வளவு பயம் என்றால் தனி நபர்களாக நடந்து செல்பவர்களை கேட்கவா வேண்டும்? யாரும் அங்கே போவதே இல்லை. பெரும்பாலும் உள்ளூர்காரர்களுக்குத்தான் பேய் பயம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் சுமதி வளைவில் உள்ளூர் வெளியூர்னு எந்த பாகுபாடும் இல்லை. எல்லோருக்கும் பயம்தான். ஒரு மாநிலத்தின் முக்கிய சாலையில் ஒட்டுமொத்த மாநிலமும் பேய்க்கு பயப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது. கேரளா தாண்டி இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சுற்றுலா வருபவர்களும் அங்கு செல்ல பயப்படுகிறார்களாம். எல்லோரையும் பயமுறுத்துகிற சுமதி வளைவில் அப்படி என்ன இருக்கிறது? அதன் மர்மம் என்ன? பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த வளைவுக்கு வந்தப்போ என் முன்னாடி ஏதோ ஒன்று வெள்ளையாக கிராஸ் ஆச்சு. நான் பயத்தில் வெளியே காமிச்சிக்கல. வீட்டுக்கு வந்ததும் பின்னாடி இருந்த என் ஃப்ரெண்டும் அதே வெள்ளை உருவத்தை பார்த்தேன்னு சொன்னான். அப்போ தான் நானும் பார்த்தேன்னு அவன்கிட்ட சொன்னேன். அப்படின்னா நிச்சயம் அங்கே பேய் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் நான் தனியாக அந்த பக்கம் போகிறதே இல்லை. கேரளா என்றாலே இயற்கை அழகுக்கு பஞ்சமில்லாத ஓர் ஊர்தான் என்று சொல்ல வேண்டும். ஈரப்பதத்துடன் வீசும் குளிர்காற்று நம்மை சிலிர்க்க வைக்கும். இங்கு மலைகளும் ஆறுகளும் போட்டி போட்டுக்கொண்டு நில அபகரிப்பு செய்த மாதிரி எங்கு பார்த்தாலும் பச்சை பசுமை. குறிஞ்சியும் முல்லையும் சேர்ந்த நிலப்பகுதி கேரளா. எங்கு பார்த்தாலும் காடுகளும் மலைகளும் தான். இதற்கிடையில் எப்போதும் சலசலக்கும் ஆறு, உயரமான தென்னை மரம், கடையில் தொங்கும் நேந்திரம் பழம் என கேரள அழகுக்கு பஞ்சமே இல்லை.
எப்படி கேரளா அழகுக்கு பெயர் பெற்றதோ அதே அளவு ஆபத்தும் உண்டு. சமீபத்துல இங்க இருக்கிற காட்டுப்பகுதிக்குள்ள பைக்ல போயிட்டு இருந்த 2 பேரை புலி ஆக்ரோஷமா துரத்திட்டு வருது. அப்போ பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு வர அந்த நபர் அவருடைய செல்போன்ல வீடியோ எடுத்தபடி பைக்கை ஓட்டுறவர்கிட்ட வேகமா போன்னு படபடக்கிறார். ஒரு செகண்ட்ல அந்த புலி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அந்த பைக்ல வந்தவங்க இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணதும் பயங்கர வைரல் ஆகுது. பார்ப்பவர்கள் நெஞ்சை பதற வைக்கும் அந்த வீடியோ காட்சி கேரளாவில் சர்வசாதாரணம்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். ஆபத்துகளைப் போல அமானுஷ்யங்களுக்கும் குறைவில்லை கேரளாவில். படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலமான கேரளாவில் பில்லி சூனியம் வைப்பது, மாந்திரீக பூஜை செய்வது, குட்டிச்சாத்தானை வழிபடுவது போன்ற கருப்பு பக்கங்களும் அதிகம். மூன்று மத கோயில்களும் இங்கு இருக்கிறது. பேய் விரட்டும் ஒலிகளை நிறைய இடங்களில் கேட்க முடியும். மந்திர தந்திர செய்வினைக்காக தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் அங்கு செல்கிறார்கள். எல்லா மதத்திலும் நிறைய பேய் ஓட்டுபவர்கள் இருந்தாலும் சுமதி வளைவிற்கு பேய் ஓட்ட யாரும் செல்வதில்லை. கேரளாவில் பேய் இருப்பதாய் நம்பப்படும் இடங்கள் நிறைய இருந்தாலும் அங்கு இரவு நேரத்தில்தான் யாரும் செல்வதில்லை. ஆனால் சுமதி வளைவுக்கு பகலில் கூட போக பலரும் பயப்படுகிறார்கள். பூஜை பண்ணி ஆணி எல்லாம் அடித்து வச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேங்க. அத்தனை ஆணி அடித்து வச்சாலும் அது அந்த சுமதியோட ஆவி இப்போவும் நடந்துட்டு இருக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பயந்தா போக முடியாது. அது எல்லாருக்குமே, என்ன நானும் இல்லை ஒரு பொண்ணுன்னு இல்லை, எல்லா ஆம்பளைகளுக்கே பயம். அப்புறம் எப்படி ஒரு பொண்ணு போக முடியாது. திருவனந்தபுரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த சுமதி வளவு. வளவு என்றால் தமிழில் வளைவு என்று அர்த்தம். மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்தது சுமதி வளவுக்கு செல்லும் பாதை. சுமார் அரை நூற்றாண்டு காலமாக கேரளாவை அச்சுறுத்தும் சுமதி வளவின் பாதையே செல்பவர்களை பயமுறுத்துவதாகத்தான் இருந்தது. காலம் காலமாய் பலரை நிலைகுலையச் செய்த அந்த சாலையில் திடீரென அச்சுறுத்தும் மர்மமாய் சுமதி வளவு வந்தது. பலரின் மரணத்திற்கு காரணமாய் நிறைய விபத்துகள் நிகழ்த்தி எண்ணற்ற கதைகளை சுமந்து கொண்டிருக்கும் சுமதி வளவை நேரில் பார்க்கும்போது அதன் அபாயம் விளங்கியது. வளவுல பலமா காத்து வீசிச்சு. மரங்கள் ஆடும் சத்தத்தோட வினோத ஒலிகளும் எழ ஆரம்பிச்சது. அடர்ந்த காடும் பயங்கர ஒலிகளும் எவரையும் ஒரு நிமிடம் பயத்துல நடுங்க வைத்துவிடும். பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த சுமதி வளவில பேய பார்த்ததா சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த வண்டியெல்லாம் போகும்போது இந்த வெள்ளை சாரி அது மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியிலேருந்து கீழே விழுவுறது, இங்கே வரும்போது லைட்டு போகிறது, அதெல்லாம் தினைக்கு நைட்டெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்பு சுமதி என்கிற 18 வயது நிரம்பிய ஒரு அழகான பெண் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த வளவில் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளார். அவருடைய ஆவிதான் இந்த வளவுக்கு வரும் மக்களை பயமுறுத்துவதாக நம்புகிறார்கள். இந்த வழியை கடக்கும் பலருக்கும் அந்த பயம் அமானுஷ்ய உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துக்கு சுமதி கொன்ன வளவுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வினோதமான சத்தங்கள் கேட்கறதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு, ஆட்டோஸ்க்ளரோசிஸ். சரி, மெடிக்கல் சயின்ஸ் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துச்சு, இதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனா சுமதி வளைவு கடந்து போறவங்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த வினோதமான சத்தங்கள் கேட்கும்? நம்ம கிராமங்கள்ல நிறைய பெண் தெய்வங்களுக்கான கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த பெண் தெய்வங்களோட வரலாறு திருப்பி பார்த்தோம்னா அவங்க ரொம்ப கொடூரமான விதத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, இல்லை வாழ்க்கையில் நிறைய சித்திரவதத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதனால அவங்களோட ஆத்மாவை அமைதிப்படுத்துறதுக்காக அங்கே உள்ள மக்கள் அவங்களுக்காக ஒரு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அதே மாதிரி தான் சுமதி வளைவு கூட. சுமதி அப்படிங்கிற ஒரு கர்ப்பிணி பெண் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதுனால அவங்களோட ஆத்மா 65 வருஷமா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறதா அந்த இடத்துல இருக்கிறவங்களோட நம்பிக்கை. சுமதி வளவிலிருந்து கொஞ்ச தூரத்துல மரங்களுக்கு இடையில வீடுகள் இருப்பது போல தெரிந்தது. வீடுகளை நெருங்கினாலும் ஆள் நடமாட்டம் இல்லை. அங்கிருந்த தென்னை மரங்கள் எல்லாம் சுமார் 70 அடி உயரம் இருந்தது.
அவ்வளவு உயரமான தென்னை மரத்தில் ஒருவர் ஏணி போட்டு மேலே ஏறிக்கொண்டிருந்தார். ஒரு மனிதன் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அந்த அளவு உயரத்திற்கு ஏறுவதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த பண்ணை நிலத்திற்கு அவர்தான் சொந்தக்காரராம். ஊரே பயப்படும் சுமதி வளவுக்கு பக்கத்தில் இருப்பதை பற்றி அவரிடமே கேட்டோம். சுமதி വളവെന്ന് വെച്ചാൽ இது ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி சுமதின்னு ஒரு அழகான பெண் இருந்தா. அவ ரத்னாகரன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்து வந்தா. அவளுடைய அழகுல மயங்கின ரத்னாகரன் அவளை காதலிச்சு கர்ப்பமாக்கிடுறான். சுமதி ரத்னாகரனிடம் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. ஒரு வேலைக்காரியை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு அவளை ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போய் கழுத்தறுத்து கொலை பண்ணிடுறான். அந்த இடம்தான் சுமதி வளவு. சுமதி இறந்து 65 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் பயம் குறையவே இல்லை. நாம் அங்கு நீண்ட நேரம் நின்று வந்ததையே அவர்கள் வினோதமாக பார்த்தார்கள். உள்ளூர் மக்கள் நிறைய பேர் அதை பற்றி பேசவே பயந்தனர். பெரும்பாலும் பேய் பயம் ஒரு ஜெனரேஷன் இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் மக்களுக்கு அது பெரிய பயம் தராது. ஆனால் சுமதி வளவு பற்றிய பயம் இன்றைய இளைஞர்களிடமும் நீடிக்கிறது. രാത്രി ഒരിക്കൽ വന്നിട്ടുണ്ട്, ഞാനും ഫ്രണ്ട്സായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. അപ്പം ഞങ്ങളൊരു ஒரு நாள் நான் பைக்கில் தனியாக அந்த வழியாக வரும்போது பின்னாடி யாரோ டார்ச் லைட் அடித்த மாதிரி இருந்துச்சு. ഞാൻ ബാക്കിലാണ് ഇരുന്നത്. திரும்பி பார்த்தப்போ அங்கே யாரும் இல்லை. அப்போ தான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது. நான் பைக்கை ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ திரும்பவும் அந்த லைட் அடிக்கிற மாதிரி அந்த வெளிச்சம் வர மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். നല്ല പേടിയായി. ഞങ്ങൾ പിന്നെ പെട്ടെന്ന് സ്പീഡിൽ വണ്ടിയൊക്കെ പോയി. വണ്ടി ഇവിടെ കട്ട റോഡായി ഇങ്ങനെ ഇടിച്ച് വീഴാനൊക്കെ പോയി. பேய் கதைகளில் வரும் பேய்கள் அடிக்கடி தனியாக இருப்பவர்களை தான் பயமுறுத்தும். சுமதி வளவு அப்படி அல்ல. கார்களில் குடும்பமாக செல்பவர்களையும் நண்பர்களாக செல்பவர்களையும் பயமுறுத்துகிறதாம். துர்மரணம் அடைந்த சுமதியின் ஆவி வெள்ளை நிற உருவத்தில் உலா வருவதை பார்த்ததாகவும் அழுகை குரலை அடிக்கடி கேட்பதாகவும் பலர் சொன்னார்கள். ஏன் சுமதியை கதற கதற கழுத்தை அறுத்து கொலை செய்தார்கள் என விசாரித்தபோது பலரும் சொன்ன விஷயம், சுமதி ஒரு பேரழகி, அவளுக்கு இப்படி ஒரு கொடூர மரணம் ஏற்பட்டிருக்க கூடாது என்றுதான். நிறைய பூசைகளும் சுமதி வளவில் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் சுமதியை கட்டுப்படுத்த முடியவில்லையாம். சுமதியின் ஆவியால் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் அங்கிருக்கும் கோயிலில் மந்திரிப்பது மட்டுமே. அந்த கோயிலில் சுமதி பேய் ஓட்டுவது தனிச்சடங்கு. മറിയക്കും ഭയവും. அந்த சுமதி வளவுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு மாதிரி பயந்து போய் இருப்பாங்க. சில பேர் பேச்சு மூச்சு கூட இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது நாங்கள் சில விசேஷ பூஜைகளை செஞ்சு அவங்கள குணப்படுத்துவோம். சுமதி வளவில் பாதிக்கப்பட்ட நிறையா பேர் இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு போவாங்க. அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநரிடம் சுமதி வளவில் சுமதி கொல்லப்பட்ட இடத்திற்கு இன்று இரவு கூட்டி போய் காட்ட முடியுமா என்று கேட்டோம். சற்று தயக்கம் காட்டினார். பிறகு முடியாது என்று மறுத்தே விட்டார். ரொம்ப நைட்டானால் வண்டி எதுவும் யாரும் பைக்கில் போகாது, வண்டி யாருமே போகாது. நான் எல்லாம் நடக்க மாட்டேன். நைட்டு ஒரு சவாரி கூப்பிட்டா கூட வர மாட்டேன். எது கொடுத்தாலும் இந்த நைட்டில் இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட மாட்டாங்க. அவரை எப்படியாவது அங்கு நம்மை கூட்டிச் செல்ல சம்மதிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அவர் நம்மை பகலில் அழைத்துச் செல்ல சம்மதம் தெரிவித்தாரே தவிர இரவில் மட்டும் அங்கு அழைத்துச் செல்ல முற்றிலும் மறுத்துவிட்டார். சுமதி கொலை செய்யப்பட்ட இடம் நோக்கி ஆட்டோ சென்றது. நாம் ஆட்டோவில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் நமக்கு அந்த இடத்தில் இருக்கும் ஆபத்தை பற்றி எச்சரித்தார். அது ஒரு பெரிய காட்டுப்பகுதி என்றும் எக்காரணத்தை கொண்டும் தனியே செல்லக்கூடாது என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் பேய் மட்டுமல்ல, கொடிய மிருகங்களுடைய ஆபத்தும் அதிகம் உள்ளதாக தெரிவித்தார். பொதுவாக மற்றவங்களை காட்டிலும் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க யாரோ என்னை பின்தொடர்றாங்க, யாரோ என்னை கண்காணிக்கிறாங்க, யாரோ ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ கேட்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பிரசவ காலத்தில் இருக்கிற சில பெண்கள் இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. நம்ம உடல் பயிற்சி பண்ணோன்னா செரட்டோனின் அண்ட் என்டார்ஃபின்ஸ் இந்த 2 ஹார்மோன்
சரியாக மூளையில் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் சமூகமே மன அழுத்தத்தால் அல்லல் படும்போது இந்த பின்தொடர்தல், வினோதமான சத்தம் கேட்கறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். 1953 ஜனவரி 27ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஒரு அம்பாசிடர் கார் வளவுக்கு வந்து நின்றுள்ளது. அதிலிருந்து சுமதி பயத்தில் அலறியபடி இறங்கி இந்த காட்டுப்பகுதிக்குள் ஓடுகிறார். அவளை துரத்தியபடி 2 பேர் வருகிறார்கள். ஆதரவற்ற நிலையில் தன்னையும் தன் வயிற்றில் இருக்கும் சிசுவையும் காப்பாற்ற முள்ளும் பாறைகள் நிறைந்த இந்த வனப்பகுதியில் விழுந்து எழுந்து ஓடினாள் சுமதி. கொஞ்சம் கூட கருணை இல்லாத அந்த அரக்கர்கள் சுமதியை மடக்கி பிடிக்கின்றனர். காடெங்கும் சுமதியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. சுமதியின் நீளமான தலைமுடியை பிடித்து அந்த முள்ளும் கல்லும் உள்ள பாதையில் தரதரவென்று இழுத்துச் சென்றனர். ஒரு கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் மிக கொடூரமாக நடந்து கொண்டான் சுமதியின் காதலன். சுமதியை இழுத்து கொண்டு வந்து தன் கையில் இருக்கும் கத்தியை வைத்து கழுத்தை கரகரவென அறுத்துள்ளான். பின் அருகில் உள்ள ஒரு மரத்தில் கட்டி வைத்து விட்டு சென்று விட்டான். எந்த பாவமும் செய்யாத சுமதியின் அந்த அலறல் சத்தமும் அவரின் ஆவியும் அந்த காட்டை அதிர வைத்தது. இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை அவர் நமக்கு சொல்லி முடித்ததும் அந்த காடு ஒரு அமானுஷ்யம் நிறைந்த இடம் போல் தோன்றியது. சுமதி கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நம்மை அழைத்துச் சென்றார் ஆட்டோ ஓட்டுநர். அவர்கள் முன் செல்ல நாம் அவர்களை பின்தொடர்ந்தோம். சிக்கலான மூங்கில் மரங்கள் நம் பயணத்திற்கு தடையாக இருந்தது. சிறிய மலை போல் இருக்கும் அந்த இடத்தில் நடக்க சிரமமாக இருந்தது. காய்ந்த இலைகள் கால் வைக்கும் போது வழுக்குகிறது. அங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றதும் சுமதி கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். ഒരു കാറിൽ കൊണ്ടുവന്നിട്ട് നേരെ അവിടെ മേലിൽ കൊണ്ടുവന്ന് കഴുത്തറുത്തിട്ട് അവിടെ റോഡല്ലേ അവിടെ തലയെ പിടിച്ച് വലിച്ച് ഇവിടെ കൊണ്ടിട്ടുണ്ട്. ഇവിടെ എടുത്തിട്ട് ഇവിടെ കടത്തിരുന്നു. ഇവിടെ കടത്തിരുന്നു. ഓ ശരി. അപ്പൊ ഈ സ്ഥലത്തൊക്കെ അവരുടെ ഇതാണ് ഒരു മൊത്തത്തിൽ പ്രസൻസ് ഉണ്ട്. ശരി ശരി. இதுதான் சுமதி இறந்து கிடந்த இடம் என்று ஆட்டோ ஓட்டுநர் நமக்கு காண்பித்தார். அந்த காட்டுப்பகுதியை பார்க்கும்போதே நம்மை திகிலடையச் செய்தது. மனித நடமாட்டமற்ற பகுதி போல் அது இருந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன் கர்ப்பமாக இருந்த இளம் பெண்ணை அவள் காதலனே துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து மரத்தில் கட்டி வைத்த காட்சிகள் வந்து போனது. இங்குதான் சுமதி கதறி துடித்திருப்பாள். இங்கிருக்கும் ஏதோ ஒரு பழைய மரம் அவள் உதவிக்கு யாருமற்று கடைசி மூச்சை விட்டதை பார்த்திருக்கலாம். அந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு வினோத உணர்வு எல்லோரிடமும் ஏற்பட்டது. ஒரு பேய் கதையை காதில் கேட்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் மிக திகிலானது. சுமார் 65 வருடங்களுக்கு முன்பு நடந்த சுமதியின் கொலை ஒரு சம்பவமாக இருந்தால் அதன் தாக்கத்தை இன்றும் நம்மால் உணர முடிந்தது. சுமதி கொல்லப்பட்ட இடத்தை விட்டு வெளியே வந்தோம். இருளத் தொடங்கியது. இரவு படம் பிடிக்க தேவையான பிரத்யேக கேமராக்களை எடுத்துக்கொண்டு சுமதி வளவுக்குச் சென்றோம். மையிருட்டு. காரின் லைட் வெளிச்சத்தில் ரோடு மட்டும்தான் தெரிந்தது. மணி 11:30. சாலையில் வேறு யாரும் பயணம் செய்யவில்லை. சுமதி வளைவில் நம்ம 2 நாள் தங்கியிருந்தோம். பகல்லையும் இருந்தோம், இரவுலையும் இருந்தோம். ஆனால் உள்ளூர் மக்கள் சொன்ன மாதிரி நம்ம வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படலை, இல்லை திடீர்னு விளக்கெல்லாம் அணையலை. அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுத்து எஸ் வடிவத்தில் இருக்கும். எப்போவுமே மழை பெய்கிற மாதிரி ஒரு சூழல், பனிமூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். திடீர்னு பறவை சத்தம் கேட்கும், வண்டுகளோட ரீங்காரம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இடத்துல சுமதி மாதிரி ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாங்கன்னு கேள்விப்படும் போது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.